பாமக வந்து உருவான நிலையே பார்த்தீங்கன்னா வந்து இடஒதுக்கீடு கேட்டு இடஒதுக்கீடுக்கு உரிமை போரில் 25 வன்னியர் தியாகிகளை எழுந்து தான் அந்த கட்சி உருவாச்சு. இன்றைக்கி வந்து பாஜக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலே வந்து தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்கிறாரு. அப்படி இருக்க ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறது நீங்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து மக்களுக்கான கூட்டணியாக பார்க்குறீங்களா, மகனுக்கான கூட்டணியாக பார்க்குறீங்களான்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. இப்போ வந்து இந்த கூட்டணி எப்படி வந்து வெற்றி கூட்டணியாக அமையும்? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு, தனி இட ஒதுக்கீடு, சோஷியல் ஜஸ்டிஸு, சோஷியல் ஈக்குவாலிட்டி பேசிகிட்டு இருந்த ஒரு பார்ட்டி இன்றைக்கி வந்து அதுக்கு நேர்முறையாக எதிராக இருக்க ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி அமைக்கிறது மூலமாக வந்து அவங்க தன்னோட மகனுக்கான ஒரு பலத்தை தேடிக்கிறாரு. ஒரு மகனுக்கு வந்து ஒரு எம்பி பதவியும் அமைச்சர் பதவியும் கிடைச்சா போதுன்றதுக்காக நேற்று காலையில் வரைக்கும் ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி பேசுகிறாங்க, பாஜக கூடயும் கூட்டணி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி கூட்டணி பேசி 2 பேர்கிட்டையுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு அவரோட மகனோட லைஃப்பை செட்டில் பண்ணிவிட்டு இந்த மக்களை வந்து கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்கன்ற ஒரு வருத்தத்தில் தான் நாங்கள் இருக்கோம். மக்கள் மத்தியிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட சொந்தங்கள் மத்தியிலுமே வந்து பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க. இந்த கூட்டணியை வந்து முழுமையாக புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டணினால் என் சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் வந்து மறுபடியும் வந்து பின்தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும், எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருக்க பட்சத்தில் தற்போது ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்க பிஜேபி பார்ட்டி வந்து அந்த கேஸ்ட் பேஸ் சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் தமிழக மக்களுக்கும் மனித குலத்துக்கே வந்து எதிராக இருக்க பாஜக பார்ட்டி கூட எப்படி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கலாம்? அந்த கூட்டணி வந்து புறக்கணிக்கணும். இதுதான் எங்களோட கருத்து. பாமகங்கிற கட்சி உருவானது வன்னியர் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, வன்னியர் மக்களுக்காக உருவான கட்சி. அதை என் அண்ணன் தான் உருவாக்குனார். காடுவெட்டி குரு தான் பாமக, பாமக தான் காடுவெட்டி குரு. அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. வன்னியர் மக்களுக்காக உருவாகிற கட்சி, வன்னியர் மக்களுக்காக தான் இந்த கட்சி உழைக்கும். இன்னும் எல்லாமே சொல்லி தான் அந்த கட்சியை உருவாக்குனாங்க. ஆனால் கட்சி உருவாகி காடுவெட்டி குரு என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக போராடினாங்க. மக்களுக்காக, வன்னியர் மக்கள் வாழ்வுரிமைக்காக எல்லாமே செய்தார் எங்கள் அண்ணன். அந்த 25 தியாகிகளுக்கு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் எங்கள் அண்ணன் கொடுத்தாரு. என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்களா? இல்லை. வன்னியர்களுக்கான கட்சின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 20% சொன்னாங்க. அப்புறம் உள் ஒதுக்கீடுன்னு வந்து அவங்கள கேட்டாங்க. இப்போ 10.5 கேட்டாங்க. அதுவும் கொடுக்கல, கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் வன்னியர் சமுதாயம் அழிவோட விளிம்புக்கு போயிடுச்சு. அந்த சமுதாயம் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் காடுவெட்டியாரோட ரத்தம் நாங்கள் வன்னிய சமுதாயத்துக்கு, ஏன் உறவு, ஏன் சொந்தம், ஏன் ரத்த பந்தம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட ரத்த பந்தங்களாகிய நாங்கள் இறங்குறோம். சமுதாயம் நல்லா இருக்கணும், சமுதாயம் மேலே வரணும். ஏன் சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு கல்வி அறிவும் வேலை வாய்ப்பு வேணும். அதுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸு நிலுவையில் வச்சுட்டாங்க. எந்த சமுதாயத்துக்கும் எதிரி நாங்கள் கிடையாது. எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு. சரி, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து சமுதாயத்துக்கும், அனைத்து சாதிக்கும் தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுக்கிறதுக்கு அண்ணாமலை அண்ணா அவர்கள் சொன்னது, ஜாதி வாரி எடுத்தாக்கா கலவர பூமி ஆகிடும். நாங்கள் அப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு மருத்துவர்கள் போகிறாங்க. இது வன்னியர்களுக்கான கட்சி, வன்னியர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. அப்போ நமக்கு சமூக நீதி கிடைக்கும்? அந்த இடத்துல கிடைக்காது. நமக்கு தேவை நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாமக. பாமக என் அண்ணனால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஏன் சமுதாயம் வாழணும், ஏன் மக்கள் வாழணும், அதுக்காக மக்கள் சமுதாயத்துக்கு எதிரி நாங்கள் கிடையாது. அனைத்து சமுதாயத்துக்கும் தகுந்த இடஒதுக்கீடு வேணும்னு நாங்கள் கேட்குறோம். ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும். அதுக்கு எதிரான கட்சி பாஜக. அதனால் எங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு வேணும்னா ஜாதிவாரி கணக்கு எடுக்கிற எந்த கூட்டணி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு முன்னுக்கு வர்றதுக்கு வழி சொல்கிற யாராக இருந்தாலும் அவங்கள நாங்கள் ஆதரிக்கிறோம்.